ஏடிஎம்கேக்கு போனதுன்னு இல்லை, அவங்க ரெண்டு பக்கமும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க தப்பான டெசிஷன் தான் எடுக்கிறாங்க. அது வந்து பிரேமலதா கிட்ட பேசினாங்கன்னா அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்காக கொடுக்கக்கூடிய மரியாதை. அதுக்கப்புறம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அப்படிலாம் இல்லைங்க, அது கேப்டனுக்காக மட்டும். அது அவருக்கு வந்து அன்னைக்கு இதே மீடியா தான் அவரை ரொம்ப தவறாக சொன்னாங்க. இதே மீடியா தான் அவர் அன்னைக்கு தூக்கி பிடிச்சாங்க மறைவுக்கு அப்புறம். அதெல்லாம் அன்னையோட முடிஞ்சு போச்சுங்க. அதெல்லாம் வந்து கேப்டனுக்கு அவருடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியல. புதிய தமிழகம் போனார், அதுக்கப்புறம் புரட்சி பாரதம் வந்தார், அதுக்கப்புறம் விசிகா போனார், அப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சி வந்தார், அவர் அப்புறம் காங்கிரஸில் வந்தார், இன்னைக்கு காங்கிரஸ் தலைவராக இருக்கார். இது ஹாய், ஹலோ, வணக்கம். 5G பாலிடிக்ஸ் நேயர்களே, வாரம் ஒரு சிறப்பு விருந்தினரை சந்திப்போம். பாலிடிக்ஸை பற்றி நம்ம பல விவாதங்களை பண்ணுவோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு இளைஞர்கள் சங்கம் மாநில தலைவர், சமூக சேவகர், சமூக போராளினே சொல்லலாம், திரு MMR மதன் அவர்களை தான் சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி பாலிடிக்ஸ் ரொம்ப அனல் பார்க்குற விவாதத்தில் போயிட்டுருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா தேனியில் நம்ம OPS அப்புறம் நம்ம இவரும் தினகரன் சாரும் வந்து சந்தித்து பேசி பெரிய கூட்டங்கள் பயங்கரமாக இருக்குது. இப்போது இந்த தடவை நடக்கிற தேர்தலில் இவருக்கு ரவீந்திரநாத்துக்கு சீட் கொடுப்பாங்களா, ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? உறுதியாக கொடுப்பாங்க. தேனி பாராளுமன்ற தொகுதியில் அவர் தான் கேண்டிடேட்டு. மீண்டும் அது ஜெயிப்பாரான்றது காலங்கள் தானே பதில் சொல்லும். ஏன்னா போன முறை அதிமுக கூட்டணி வேட்பாளராக இருந்தார். இந்த முறை அதிமுகவுக்கான வாய்ப்பு இல்லை. பாஜக கூட்டணியில் தான் திரு OPS அவர்களும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் இணைகிறாங்க. கன்ஃபார்மாக போகிறாங்களா? உறுதியாக. அப்போ வந்து சின்னம்மா வந்து அவங்க நிலைப்பாடு, சின்னம்மாவோட நிலைப்பாடு இது வரைக்கும் அவங்க ஒரு முடிவு பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த தேர்தலில் புறக்கணிப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் வந்து பிஜேபிக்கு போனாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ சீட்டு சார்? அவங்க 5 சீட்டு கேட்குறாங்க. 5 சீட்டு கேட்குறாங்க. 1 அல்ல 2 அவ்வளோதான். அப்படிங்களா? இப்போ பிஜேபி கூட்டணியில் எத்தனை கட்சிகள் சார் உள்ள? இப்போ அதிபூர்வமான நேற்று GK வாசன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவருக்கு ஒரு சீட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்திய ஜனநாயக கட்சி பாரிவேந்தர் அவர்களுக்கு ஒரு சீட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கு. மேலும் இவருக்கு AC சண்முகம் புதிய நீதி கட்சி அவர்களுக்கு ஒரு சீட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஜான் பாண்டியனுக்கு அவருக்கு இன்னும் உறுதி செய்யப்படலை, பேசியிருக்காங்க. அது மாதிரி ஒரு 10 சீட்டுகள் வரைக்கும் சில சமுதாய தலைவர்லாம் இருக்காங்கல்ல, KC திருமாறன் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருச்சியை சேர்ந்த KK செல்வகுமார் முத்திரையர் சமூகத்தை சேர்ந்த அவருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வின் டிவி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. புதிய தமிழர் கிருஷ்ணசாமியும் வரதுக்கான வாய்ப்புகள் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் சொல்கிறாரு 39 தொகுதிலாம் நிறுத்தறதுக்கு பிஜேபியில் ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி. அது வந்து பழைய பிஜேபி சொல்கிறாரு அண்ணன். வந்து இன்றைக்கி வந்து ஒரு தொகுதிக்கு 50 பேர் போட்டியிட தயாராக அளவுக்கு பிஜேபியை வந்து ஸ்ட்ராங்காக அண்ணாமலைஜி அவர்கள் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய எழுச்சியாக கொண்டு வந்திருக்காரு. உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, நீங்கள் அரசியல் பார்வையில் நிறையா பார்த்துருக்கீங்க, உங்களுக்கும் தெரியும். அது பழைய பிஜேபி. சவுக்கு சங்கர் என்ன சொன்னது, இது புது பிஜேபி, இது அண்ணாமலை வெர்ஷன் இது. அப்படிங்க? ஆமாம், 2.0. அதனால் இது வேறு மாதிரி தான் இருக்கும். எனக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கேப்டன் மறைவுக்கு அப்புறம் நிர்மலா சீதாராமன் வந்து நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவங்க கிட்ட கொஞ்சம் நல்லா டீப்பாக பேசினாங்க. அவங்க பிஜேபிக்கு தான் வருவாங்க நாங்கள் நினச்சோம். ஆனால் அவங்க ஏடிஎம்கேக்கு போனதுக்கு என்ன காரணமாக? ஏடிஎம்கேக்கு போனதுன்னு இல்லை, அவங்க ரெண்டு பக்கமும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க தப்பான டெசிஷன் தான் எடுக்கிறாங்க. அது வந்து பிரேமலதா கிட்ட பேசினாங்கன்னா அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்காக கொடுக்கக்கூடிய மரியாதை. அதுக்கப்புறம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் கூட அவருக்கு ஒரு மத்திய அரசு சார்பாக மிகப்பெரிய ஒரு விருது அறிவிச்சு கூட பண்ணாங்க அவருக்கு. இருந்தாலும் அவங்க தவறான ஒரு நிலைப்பாடு போகிறாங்க. 14 சீட்டு வேணும், ராஜ்யசபா வேணும்னு கேட்குறாங்க. 14 பேரே அந்த கட்சியில் இல்லை. அவங்களுக்கு எப்படி 14 சீட்டு தருவாங்கன்னு தெரில. அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு அனுதாப ஓட்டும் கொஞ்சம் வாய்ப்புகள். அது கேப்டனுக்காக இருந்த ஓட்டு. அது ஒரு சமயத்தில் நீங்கள் சொல்கிற கருத்தை பார்த்தீங்கன்னா, ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து 10,465 ஓட்டு வாங்குச்சு. தேமுதிக வெறும் 860 ஓட்டு தானே வாங்குச்சு. அப்போது அவங்க வந்து தேவையில்லாத ஒரு கூட்டணி கூட போயிருந்து, ஐவர் கூட்டணியா, நான் அந்த கூட்டணியில் போய் அவங்க வந்து அதை சொதப்பிக்கிட்டு அப்புறம் இவர் வேறு ஹாஸ்பிட்டாலிட்டியாக பேச முடியாமல் அந்த மாதிரி இவங்களோட, அதாவது மெயின் பார்ட்டியாக பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார், அவர் பேச முடியாத காரணத்தினால அது வழி தவறி போயிருக்கு. ஆனால் இன்றைக்கி அனுதாபால வீசுது அப்படின்ற மாதிரி தான். அப்படிலாம் இல்லைங்க, அது கேப்டனுக்காக மட்டும். அது அவருக்கு வந்து அன்னைக்கு இதே மீடியா தான் அவரை ரொம்ப தவறாக சொன்னாங்க. இதே மீடியா தான் அவர் அன்னைக்கு தூக்கி பிடிச்சாங்க மறைவுக்கு அப்புறம். அதெல்லாம் அன்னையோட முடிஞ்சு போச்சுங்க. அதெல்லாம் வந்து கேப்டனுக்காக தான். அது சரி, இப்போ அவங்க வந்து EPS டீமில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? வேற பேசிட்டு இருக்காங்க, எங்கே படியுதோ. அப்போது இவர் பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா வந்து எந்த நிலைப்பாடில் இருக்காரு? அவங்க அதிமுகலையும் கேட்குறாங்க,
பாஜகவிலையும் கேட்குறாங்க, அதிக அளவில் பாஜகவில் கேட்குறாங்க. ஒரு ராஜ்யசபா எம்பி கேட்குறாங்க. அவருடைய மகனுக்கு அன்புமணி ராமதாஸ் அண்ணன் அவர்கள் வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் கேட்குறாங்க. மற்ற 5 சீட்டு கேட்குறாங்களோ? இல்லை, அவங்க அதிமுக 5 கேட்குறாங்க, பிஜேபியில் 10 கேட்குறாங்க. ஆனால் இவங்க 2 பேரோட நிலைப்பாட மதில் மேல் பூனை மாதிரி தான் இருக்குன்னு. அவங்க எப்பவுமே அப்படி தானே கடைசி நேரம். அதாவது தேமுதிகவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், இங்கே இலையா இல்லைன்னா பூவா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் எப்படி ஜெயித்தாலும் ஒரு வீடு இரு வாசல்ன்ற மாதிரி ஏடிஎம்கில் ஜெயித்தாலும் அது பிஜேபி கூட தான் வந்து சேர்ந்துருமோ அப்படின்ற மாதிரி. இல்லை, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் பிஜேபி தனித்து தான் பண்ணுறாங்க. அதிமுகவோட பிஜேபி சேர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் திருப்பி ஜெயிச்சதுக்கப்புறம் எங்கே போக முடியும்? மத்திய அரசுக்கிட்ட தான் கண்டிப்பாக போவார் எடப்பாடி பழனிசாமி, வேறு வழி கிடையாது. ஏன்னா திருப்பி அவர் பாரத பிரதமர் மோடி தான் 3ஆம் முறை பிரதமர் ஆவார். அப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு சில மத்திய அரசோட திட்டங்களோ சலுகைகள் வேணும்னா அதுக்கு பெறதுக்கு அங்கே போய் தானே ஆகணும். அது எப்படி சார் உறுதியாக சொல்கிறீங்க? அதாவது மோடி தான் ஜெயிப்பார்னு சார் உறுதியாக எல்லாருக்கும் தெரியுமே, மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே, பார்க்குற மக்களுக்கு எல்லாரும் தெரியும். ஒரு வலிமையான தலைவர் இல்லையே காங்கிரஸில். இல்லை, இந்தியா கூட்டணியில் சேராமல் தனித்தனியாக அங்கங்கே இருக்கிறாங்க. பட் அவங்க எல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் மோடிக்கு ஆப்னட்டாக வருவாங்கன்ற இல்லையே. ஒரு கூட்டணியை இணைச்சி வந்தாங்க. அந்த கூட்டணியை உருவாக்குன நிதிஷ்குமாரே பீகாரில் உடச்சிட்டு காலையில் ஆட்சி கலைக்கிறார், ஈவினிங் பிஜேபியில் போகிறாரு. ஓகே, பார்க்குறீங்க. அந்த மாதிரி பல தலைவர்கள் எல்லாருமே அதிருப்தியில் தானே இருக்காங்க, இன்னும் முடிவாகலையே. இப்போது ஜிகே வாசன் இருக்காரு, அவர் இங்கே ஸ்ட்ராங்காக தனியாக ஒரு கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ்னு வச்சுட்டு இருந்தார். தமிழ் மாநில காங்கிரஸ் வச்சுருந்தாரு. அவர் இப்போ இங்கே போனதுக்கு காரணம் என்ன சார்? அவர்கிட்ட அந்த டீமே இல்லை, ஃபுல்லாக உடஞ்சிடுச்சோ? இல்லை, ராஜ்யசபா எம்பி கொடுத்தது பிஜேபி தானே கொடுத்தாங்க அவருக்கு. அதனால் மறுபடியும் போயிட்டாரு. அவருக்கு ஒரு சீட்டு உறுதி போட்டு செஞ்சுருக்காங்க. விஜய் அவங்க வந்து போனதுக்கு நான் ஒரு நெருப்பு, என்னை வந்து அவ்வளோ சீக்கிரம் பேரம் பேச முடியாது, என்னை யாரும் வந்து இது பண்ண முடியாது, காங்கிரஸ் நான் தான் மெயின் அப்படி போன வாரம் வரைக்கும் பேசியிருந்தவங்க இந்த வாரம் வந்து அந்தர் பெல்ட்டி வச்சு அங்கேயே போயிட்டு சரண்டர் ஆகிட்டாங்க. இல்லை, அது செல்வம் பெருந்தகை அண்ணன் அவர்கள் வந்து மாநில தலைவராக போட்டதில் அவங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சட்டமன்ற கட்சி குழு தலைவராக அவங்கள நியமிப்பாங்க, ஒரு பெண்ணை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அவங்களுக்கு அதுவும் கொடுக்கல. அதுக்கு பதிலாக கிள்ளியூர் ராஜேஷ்குமார் அண்ணனுக்கு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் கொடுத்தாங்க. அவருக்கு கொஞ்சம் வருத்தத்தில் போயிட்டாங்க. இப்போ செல்வ பெருந்தகைக்கு காங்கிரஸை கட்டி அமைக்கிற அந்த வலுவான இது இருக்குங்களா, கட்ஸ்? கண்டிப்பாக கிடையாது. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? அவங்க ஏற்கனவே வந்து துணை மேயர்லாம் நின்று பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினவராச்சு. அவர் எங்கே துணை மேயர் நின்று தாக்கத்தை ஏற்படுத்தினார்? இவர் ஸ்டாலின் இருக்கிறப்போ இருந்தார். அவருடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியல. புதிய தமிழகம் போனார், அதுக்கப்புறம் புரட்சி பாரதம் வந்தார், அதுக்கப்புறம் விசிகா போனார், அப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சி வந்தார், அவர் அப்புறம் காங்கிரஸில் வந்தார், இன்னைக்கு காங்கிரஸ் தலைவராக இருக்கார். இது காங்கிரஸ்குள்ளேயே நிறைய பேருக்கு அதிருப்தியில் இருக்குது. செல்வம் பெருந்தைக்கு வந்ததை யாரை மனப்பூர்வமாக காங்கிரஸில் இருக்க தொண்டர்களே ஏற்றுக்கலையே. காங்கிரஸ்காரர்னா உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ்காரனா அவங்க பரம்பரை காங்கிரஸ்காரங்க தான் அந்த காங்கிரஸ்காரங்கன்னு. இவர் எல்லா கட்சிக்கும் போயிட்டு கடைசி நேரத்தில் வந்துட்டாங்க. அவங்க வந்து தலித் பாலிடிக்ஸை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவர் செல்வம் பெருந்தகையாரனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவர் கண்டிப்பாக வந்து முதல்வராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நம்ம அண்ணாமலை சார் வர்றதுக்கு உறுதியாக வாய்ப்பு இருக்குது. அது எப்போ வருவார் சார்? அது சொல்ல முடியாது, பட் ஆனால் உறுதியாக வாய்ப்பு இருக்குது. 2026 இல்லை. ஆனால் எல்லாரோட கணிப்பு, பத்திரிகையாளர் கணிப்பு என்னென்னா, இந்த தடவை ஒரு 4 சீட்டு கூட அடிக்கலன்னா அவர் தமிழ்நாடு தலைவராக இருக்கிறதுக்கு கூட எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றதான் பேச. அப்படிலாம் அவர் எடுக்க முடியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி தலைவர்கள் இருந்த தலைவர்களை விட அண்ணாமலைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இளைஞர்கள் கூட்டம், பெரிய சக்தி அவர்கிட்ட கிடச்சிருக்கு. அவர் ஒரு தைரியமாக பண்ணுறாருன்னு. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த பிஜேபி ஓட்டு வங்கியை விட இப்போ அண்ணாமலை தலைவர் அவர்கள் வந்ததுக்கப்புறம் அதிகமான ஓட்டு வங்கியை காட்டுவார், அது உறுதியாக சொல்ல முடியும். அதுதான் வந்து பிஜேபியோட ஸ்டாண்டும் கூட. அண்ணாமலை வந்துட்டார், பிஜேபிக்கு இன்றைக்கி ஒரு நல்ல மரியாதை இருக்குது, மோடி மேலே நிறைய பேர் ஈர்ப்பில் வராங்க, நல்ல வாக்கு வங்கி இருக்கும். பட் 4 சீட்டு 5 சீட்டு ஜெயிப்போமான்றதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதுல்ல, கடைசி நேரம். நீங்கள் தான் சொன்னீங்க, ஒரு பயங்கரமான ஒரு சேனலில் கூட சொல்லியிருக்கீங்க 50,000 ஓட்டு ஒரு தாராளமாக. இப்பயும் அதான் சொல்கிறேன். முன்ன வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து 10,000 ஓட்டு வாங்கினதே பெரிய விஷயம். இன்றைக்கி 50,000 ஓட்டு மிக கம்மியாக தான் நான் சொல்கிறேன். அதிகமாக கூட வர வாய்ப்பு இருக்குது. ஒரு பாராளுமன்ற தொகுதியிலும் கண்டிப்பாக அந்த வாக்கு வங்கி வந்து இப்போ உருவாக்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்காரு. ஆமாம், இந்த சீமான் வந்து எனக்கும் தம்பி விஜய்க்கும் ஒரு ரேப்போ போயிட்டு இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ விஜய் சாரோட இளைஞர் பட்டாளத்தையும் தன்னோட இணைச்சிக்கிறதுக்கான வேலையில இறங்கியிருக்கிறாரோ?
ஏன்னா என் தம்பி பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிச்சிருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து திராவிட கழகம்ன்ற பேரில் தான் ஒரு கட்சியும் உருவாகும். நான் தான் சொன்னேன், இப்போ வெற்றிக்கு இக்கு போடு, வெற்றி கழகம்னு சொல்லிட்டு நான் என்னோட நிலைப்பாட்டில் தான் அவர் வந்து வேலை வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு. கமல் ஒரு சைடு விஜய் கட்சி ஆரம்பிக்க சொன்னதே நான் தான், அதுக்கு எனக்கு எல்லா ப்ரூஃபும் இருக்குது, நான் சொன்னது ஒரே காரணத்தினால தான் தம்பி ஆரம்பிச்சிருக்கிறாருன்றேங்க. அப்படிலாம் கிடையாது, அவருடைய தனிப்பட்ட முறையில் தான் ஆரம்பித்தது தான். அவர் ஒரு நிறைய அனுபவம் பெற்றிருக்காரு. பட பிரச்சனைகள், அவருடைய ரசிகர்களுக்கு நேர்ந்த பிரச்சனைகள்லாம் யோசிச்சு தான் அவர் ஒரு டைம் பார்த்துருக்காரு. உங்களுக்கு தெரியும், கலைஞர் அவர்கள் இறந்ததுக்கப்புறம், அம்மா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் ஒரு வெற்றிட வேணும்னாங்க. அப்போ ரஜினி சார் நிரப்புவாங்கன்னாங்க. ரஜினி சார் நிரப்பாமல் அவருக்கு தேவையானதை பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். இப்போ இவர் நிரப்புவாருன்னு வராரு. இவருக்கும் அதுக்கான விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காருல்ல. அவர் விஜய் சார் வந்து சீமான் சொல்லி தான் இவர் சொல்லி, கமல் சார் சொல்லிலாம் அப்படிலாம் கிடையாது. சீமான் என்ன சொல்லிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்புலாம் இல்லை.